ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்ப்போம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திரா பார்டரில் ஊத்துக்கோட்டையிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் நாகலாபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த நாகலாபுரத்தில் வேதநாராயண பெருமாள் அப்படின்னு ஒரு இறைவன் இருக்கிறார். இதுதான் மச்சவதாரம். பெருமாளுடைய 10 அவதாரத்தில் முதல் அவதாரமான மச்சவதாரம் இந்த இடத்துல வச்சு தான் அது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதநாராயண பெருமாள் யாராக அங்கே இருக்கிறார்? நாகலாபுரம் என்ன கிரகங்களாக அங்கே இருக்கு? நாகலாபுரம் அப்படிங்கிறது ராகுவும் சூரியனும் சனியும் இந்த 3 கிரகங்கள் இணைந்தது தான் நாகலாபுரம்ன்ற ஊர் கொடுக்கக்கூடிய கிரகங்கள். இது அந்த வேதநாராயண பெருமாளா யார் வருவார்னு பார்த்தா வேதங்களுக்கு அதிபதியாக வியாழன் வருவார். இந்த நாராயணன்ற வார்த்தை புதனை குறிக்கும். வேதநாராயண பெருமாள்ன்றதும் புதன் தான். ஆக மொத்தம் குருவும் புதனும் சேர்ந்தது தான் நாகலாபுரத்துக்கு உண்டான வேதநாராயண பெருமாள் குறிக்கக்கூடிய இடம். இதில் என்ன ரகசியம் இருக்கு? இது குருவும் புதனும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னா, இந்த குருவனுடைய வீட்டில் புதனுடைய நட்சத்திரம் அமைஞ்சிருக்கிறது மீன ராசியில தான். அதனால தான் இந்த மீன ராசியில தான் மச்சவதாரம்ன்றது துவங்கியிருக்கு. ராசி மண்டலத்தில் 12வது ராசியாக வரக்கூடிய இந்த இடத்துல எதுக்கு முதல் அவதாரத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒரு பிரளயம் முடிவுல தான் ஒரு துவக்கம்ன்றது துவங்கும். இந்த இடத்துல தான் இந்த பூமியின் தோற்றம் உருவாகி இருக்கு அப்படின்றது ஒரு அர்த்தம் எடுக்கணும். அதாவது மீன ராசியில இது புதனுடைய நட்சத்திரம் இருக்கு, அங்க பெருமாளாக வரார். இங்க குருவுடைய வீடாக இருக்கு, அதனால அவர் வேதமாக வருவார். அது மீன் ராசியை குறிக்கும் அப்படின்றதுனால மச்சவதாரமாக வருவார். இந்த 3 கிரகங்களும் மீன ராசியை ஆளக்கூடிய மொத்த வடிவமும் இந்த வேதநாராயண பெருமாள் கோயிலில் அடங்கியிருக்கு. இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த கோயிலில் ரிஷபலகனக்காரங்க அவசியம் போகலாம், மீன ராசிக்காரங்க அவசியம் போகலாம். இந்த கோயிலுக்கு மீன ராசிக்காரங்க யார் போனாலும் அது அவங்களுக்கு நலன்தான் விளையும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மீன ராசி யாருக்கெல்லாம் யோகாதிபதியாக வருதோ, யாருக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய ராசியாக வருதோ, அவங்களும் இந்த கோயிலுக்கு போய் வரும் பொழுது நிச்சயம் அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். இந்த குருவும் புதனும் வித்யா கிரகங்களில் ஒரு கிரகங்கள் இல்லையா? அதனால கல்வி அறிவு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, இன்னும் நம்முடைய பிள்ளை ஷார்ப்பாக படிக்கணும், இன்னும் இந்த பட்ட படிப்பு உயர் படிப்பு இந்த படிப்பை பிரச்சனை இல்லாமல் படித்து முடிக்கணும் அப்படின்னா இந்த வேதநாராயணன் கோயிலுக்கு இவங்களை அழைச்சி கொண்டு போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த கோயிலில் அமர செய்து வந்தாலே போதுமானது. இந்த கோயில் பல விதமான வலிமைகளை கொடுக்கும். ஏன்னா புதன்றது புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், குருன்றது அதை விசாலப்படுத்தக்கூடியது. இது இரண்டும் இணைந்த இந்த மீன ராசி ரொம்ப அதிமுக்கியமான ஒரு ராசி. இதே கிரகங்கள் உங்க ஜாதகத்துல வேற என்ன விஷயங்களை குறிக்குதோ, இதே புதனும் இதே குருவும் உங்களுக்கு திருமணத்தை அமைத்து கொடுக்காம தள்ளி போடுற விஷயமும் உங்க ஜாதகத்தில் இருக்கலாம். உங்களுக்கு வருமானத்தை தள்ளி போடக்கூடிய விஷயமாகவும் உங்க ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இருக்கலாம். அல்லது குழந்தை பிறப்பை தள்ளி போடக்கூடிய விஷயமாகவும் உங்க ஜாதகத்தில் இது இருக்கலாம். ஆக குருவும் புதனும் உங்க ஜாதகத்தில் எந்த விஷயத்துக்கு தடையை ஏற்படுத்துகிறாரோ அல்லது வாரி வழங்குகிறாரோ, தடையை நீக்குவதற்கும் இந்த ஸ்தலத்துக்கு போகலாம், உங்களுக்கு வாரி வழங்குவதற்கும் இந்த ஸ்தலத்துக்கு போகலாம். இந்த கோயிலில் குருக்கும் புதனுக்கும் உண்டான அம்சம் நிறைஞ்சிருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அறிவு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, மேற்கொண்டு பணம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வாரி வழங்கக்கூடிய இடம் இந்த வேதநாராயண பெருமாள். இங்கே மச்ச அவதாரமாக எதற்காக கொடுத்துருக்குறாங்க? மீன்கள் மட்டும்தான் எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மீனராசியக்காரங்க அதே போல சுறுசுறுப்பாகவே இருக்கணும். சோம்பல் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே பின்னடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தணும். அந்த உபயோகப்படுத்துறது மூலமாக சுறுசுறுப்பாக இயங்கணும். சுறுசுறுப்பாக இயங்குறது மூலமாக இவங்களுக்கு வருமானத்தை அதிகம் பெறக்கூடிய தன்மையும் இந்த வேதநாராயண பெருமாள் இவங்களுக்கு நிச்சயம் தருவார். இந்த கோயிலுக்கு போய் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் என்கிட்ட பகிர்ந்தும் இருக்கிறாங்க. அவங்களுடைய பூர்வீக சொத்து பிரிபடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்குள்ள தகராறு, எல்லை தகராறு.
ஒரு சின்ன வரப்பு தான். இந்த வரப்பு என்னுடைய எல்லைன்றது இவருடைய வாதம், அவருடைய எல்லைன்றது அவருடைய வாதம். இந்த வரப்பு பிரச்சனைனாலேயே சொத்து பிரிபடாம, இது சொத்து பிரிக்க வேண்டாம், இது என்னுடைய எல்லைக்குள்ள தான் வரணும், இந்த இடத்துல ஒரு வாக்கியா போகுது அது எங்களுடைய எல்லைக்குள்ள தான் வரணும்னு அவர் சொல்ல, இவங்க இந்த பிரச்சனைக்குள்ள வர்றாங்க. இப்போ இந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அவங்க கன்னியா லக்னம், 4ஆம் அதிபதி குருவாக வருது. இதே அவங்களுடைய சகாக்கள், அதாவது 7ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு 10ஆம் வீடா வருது, அது புதனுடைய வீடு. அப்போ இங்க புதனும் குருவும் எதிர்மறையாக வேலை செய்யறாங்க இல்லையா? இப்ப இவங்களுக்கு இந்த கோயிலை பரிந்துரைச்சேன், வேதநாராயண பெருமாள் கோயிலுக்கு நீங்க போய் நீங்க சில விஷயங்களை செய்துட்டு வாங்கன்னு அவங்களுக்கு சில முறைகளையும் சொல்லி அனுப்பினேன். இவங்க அதில் ஒரு பார்ட்னர் மட்டும்தான் நம்மள்கிட்ட வந்து பார்த்தது. அவங்க அந்த கோயிலுக்கு போனாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, அந்த சகாவையும் கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா அழைச்சிட்டு போங்க, இல்லை நீங்கள் மட்டும் போங்க. இல்லை இந்த பஞ்சாயத்து நேரத்தில் அவங்க வேண்டாம், இது இன்னும் தப்பாக தான் போகும், நாங்கள் ஏதோ அவங்களுக்கு செய்வனை வைக்கிறோம் மந்திரம் செய்கிறோன்ற மாதிரி நினச்சிக்க போகிறாங்க, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம்னு சொல்லி இவங்க குடும்பத்தை மட்டும்தான் போயிட்டு வந்தாங்க. போய் வந்த கொஞ்ச காலத்திலேயே இவங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்படுது. எப்படின்னா, இவங்க இந்த இடத்த விட்டு கொடுக்கறதாகவும் அதற்கு பதில் அவங்க வேற ஒரு நல்ல ஒரு இடத்துல இவங்களுக்கு அந்த பகுதியை விட்டு தரதாகவும் பேச்சு சமரசம் ஆயிடுச்சு. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், சார் இந்த கோயில் போயிட்டு வந்தோடனே ரிசல்ட் சார், நாங்கள் கோயில் போயிட்டு வந்து 3ஆவது நாள் எங்கள்கிட்ட அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, எப்பா நமக்குள்ள பிரச்சனை வேணாம், நம்ம நல்லபடியாக வேற மாதிரி பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதுவே பெரிய முன்னேற்றமாக தெரிஞ்சது சார். அது முடிச்சு ஒரு 10 நாளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிட்டபடி எங்களுடைய இதை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு இவ்வளோ நேரம் வந்து அறிவை கொடுக்கக்கூடிய கோயில், புத்தியை கொடுக்கக்கூடிய கோயில் மற்றும் சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய கோயில் இதெல்லாம் பார்த்தோம். இது எங்கேருந்து சொத்தை கொடுத்தது அப்படின்றது ஒரு கேள்வி எழும் இல்லையா? இந்த கோயில் இதுக்காக தான் படைக்கப்பட்டது அப்படின்றது ஒரு கணக்கும் கிடையாது. அந்த என்ன கிரகங்களாக அந்த கோயில் இருக்குது, அந்த கோவில் உங்கள் ஜாதகத்தில் என்ன இடத்துல வருது, அல்லது அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன விஷயமா குறிக்குது, சொத்தை குறிக்குதா, குழந்தையை குறிக்குதா, ஆரோக்கியத்தை குறிக்குதா, வழக்கு குறிக்குதா, திருமணத்தை குறிக்குதா, ஆயுளை குறிக்குதா, இப்படி எந்த விதமான விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்டு இந்த குருவோ புதனோ உங்களுக்கு சொன்னாலும் சரி, அந்த கோவிலுக்கு தேர்ந்தெடுத்து நம்ம போயிட்டு வரும் பொழுது விரைந்து இது பலனளிக்கும். நீங்கள் நிச்சயம் உங்களுடைய அடுத்த நிலை வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பெரும் நிலைமையை நீங்கள் அடையலாம். இது போல நிறைய அதிசயமான கோயில்கள் நமக்காகவே, நமக்கு நன்மை செய்வதற்காகவே நம்ம ஊரில் நிறைய இருக்கு. இது ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வரிசையாக பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.